சொல்றேன். என் வீட்டு பெண்கள்லாம் அந்த வேலை தான் பாக்குதா? இல்ல எங்க வீட்டு பெண்களை நீ என்ன நினைக்கிற? அவ்வளவு கேவலமா இந்த 1000 ரூபாயை கொடுத்து விட்டு நம்மளை மிகவும் கீழ்த்தரமாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலகட்டம் தான் வரக்கூடிய ஏப்ரல் 23. பல்வேறு நலத்திட்டங்களை எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான தேவைகளை செய்து முடித்திருக்கிறார். எளிமையாக அணுகக்கூடிய மனிதராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு திமுகவில் யார் யாரே வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர் நிப்பாட்டலாம், இல்லை தொகுதி செயலாளர் நிப்பாட்டலாம், பகுதி செயலாளர் நிப்பாட்டலாம். மொத்த பேரும் பினாமியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க இந்த தேர்தலில். ஏன்னா நீங்க காசு இருக்கிறத வெளியில தெரிஞ்சுன்னு அவங்க தானே மிரட்டி சீட்டு கேட்க முடியும். நேத்தெல்லாம் பார்க்குற ஒரு வேட்பாளருக்கு சீட்டே தரலன்னு சொல்லிட்டாங்களாம். 45 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு. சீட்டுக்கே 45 ஏக்கர். நாளைக்கெல்லாம் அமைச்சர் பதவியெல்லாம் வருது அப்படின்னா எவ்வளவு எழுதி கொடுக்க வேண்டியிருக்குமா? ஒட்டுமொத்தமாக மக்களை உறிஞ்சுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஏமாற்றி ஏமாற்றி பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லி சமூக நீதி என்ற பெயர்ல சாவுமணி அடிச்சாங்க. குறிப்பாக சமூக நீதின்ற பேச்சுக்கே அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நான்லாம் ஒரு கடலோர பிள்ளை.